நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம சென்னை நகரத்துல நடந்த ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைய முன்னிறுத்தி பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்தி வராங்க. ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்னாடி ஏஐடிஎம்கே ஒரு புரொட்டஸ்ட் ஒண்ண மேற்கொண்டாங்க. இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதியிருக்காரு. இந்த லெட்டர தொண்டர்கள் பிரிண்ட் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அனுமதியே இல்லாம கூட்டத்த கூட்டிய ஒரு காரணத்தினால அந்த கட்சியுடைய ஜெனரல் செக்ரட்டரி புசி ஆனந்த் அவர்கள நேற்று போலீஸ் கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவரு விடுவிக்கவும் பட்டாரு. இதனைத் தொடர்ந்து இன்று வள்ளுவர் கோட்டத்துல நாம் தமிழர் கட்சி சார்பா ஒரு போராட்டம் ஒண்ணு அறிவிச்சிருந்தாங்க. இந்த போராட்டம் நடக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதியானதை வழங்கல. இந்த ஒரு சூழ்நிலையில நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்துல கூடுனாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் அவர்களும் வள்ளுவர் கோட்டம் வந்தாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அனுமதி இல்லாத ஒரு காரணத்தினால காவல்துறை அவரை கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவரு விடுவிக்கவும் பட்டாரு. இது இன்று வள்ளுவர் கோட்டம் பகுதியில ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திச்சு. இங்க மட்டும் இல்ல, இதே மாதிரி காஞ்சிபுரம் பகுதியிலயும் பாத்தீங்கன்னா அதிமுகவினர் பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் கைது செய்யப்பட்டதா தகவல் தெரியுது. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருடைய 3 நாள் சுற்றுப்பயணத்தை தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை முடிச்சுட்டு மீண்டும் அவர் இன்னைக்கு சென்னை திரும்பினாரு. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் தொடர்பா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் மற்றும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது அமைக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அவங்களுடைய விசாரணையை இன்னைக்கு அவங்க தொடர்ந்தாங்க. நாளைக்கும் அவங்களுடைய விசாரணை தொடரும் அப்படின்ற மாதிரி தெரியுது. நம்ம சென்னையில இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 1360 பஸ் ஸ்டாண்ட்ஸை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கிளீன் பண்ணியிருக்காங்க. நீங்க நார்மலா போய் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னீங்க அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்டுடைய சிவராகட்டும், அந்த சைட்ஸ்ல ஆகட்டும், நிறைய போஸ்டர்ஸ் மாதிரியான விஷயங்கள் ஒட்டப்பட்டிருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கிளீன் பண்ணியிருக்காங்க. இந்த கிளீனிங் டிரைவ்ல கிட்டத்தட்ட 38 டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் கலெக்ட் ஆச்சாம். இதே மாதிரியான ஒரு கிளீனிங் டிரைவை நம்ம சென்னை கார்பரேஷன் ரீசெண்டா பண்ணாங்க. அதனைத் தொடர்ந்து இப்பயும் இதே மாதிரியான ஒரு கிளீனிங் டிரைவை கடந்த 2 நாட்களா பண்ணியிருக்காங்க. அடையார் கூவம் ஆறுகளின் கரையோரத்துல கிட்டத்தட்ட ஒரு 15,000த்திற்கும் மேற்பட்ட ஆக்கிரமிப்புகள் இருக்கிறதா தெரியுது. இப்படி ஆற்றங்கரையை ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடுகளை அகற்றி வரும் பணிகள் கடந்த அக்டோபர் மாதம் முதலே நடந்து வருது. இதன் ஒரு பகுதியா அடையார் ஆற்றை ஒட்டி இருக்கிற கானூன் நகர், சூளைப்பள்ளம், ஜாஃபர் கான்பேட்டை, காசி திரையரங்கம் பாலம் போன்ற பல்வேறு தாழ்வான பகுதிகளில் இருக்கிற வீடுகளை இடிக்கும் பணி தொடங்கி இருக்கு. இந்த பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 410 ஆக்கிரமிப்புகள் அடையாளம் காணப்பட்டு இந்த பகுதியில வசிக்கிற மக்கள் எல்லாம் வேற ஒரு இடத்திற்கு குடியமர்வு செய்யப்பட்டாங்க. இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பாலான ஆக்கிரமிப்புகள் அக்டோபர் மாதம் முதலே அகற்றப்பட்டு வரும் நிலையில மீதமுள்ள 38 ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி இன்னைக்கு தொடங்கி இருக்கு. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மாதிரி நம்ம சென்னை கார்பரேஷன் சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க பே பண்ண வேண்டிய ப்ரொஃபஷனல் டாக்ஸை 25%ல இருந்து 35%க்கு இன்க்ரீஸ் பண்ண போறதா ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. இதை இப்போ இவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஜூலை மாதம் மாதிரி ரெசல்யூஷனை பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது ஆகஸ்ட் மாதம் மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோசல் அனுப்பப்பட்டது. இந்த ஒரு சூழ்நிலையில இப்போ சென்னை கார்பரேஷன் இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஹைக்கை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சென்னை மாநகராட்சி பேருந்து நடத்துனர் ஒருத்தர் மாற்றுத்திறனாளிக்கு செய்த உதவி இன்னைக்கு எல்லாருடைய பாராட்டையும் பெற்று வருது. திருநகர் கிட்ட இருக்கிற ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னா நிச்சயமா அதை நம்ம பழவேற்காட்டு ஏரியை சொல்லலாம். இந்த பழவேற்காட்டு ஏரிக்கு விடுமுறை நாட்கள்ல ஏகப்பட்ட சென்னைவாசிகள் வர்றது வழக்கமான ஒரு விஷயம். 2011ஆம் ஆண்டு இங்க நடந்த ஒரு விபத்துல கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த பகுதியில படகு சவாரிக்கு காவல்துறை தடை விதிச்சாங்க. இந்த தடையும் மீறி அங்க நிறைய பேர் போட்டிங் போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறை வலியுறுத்தி இருக்காங்க. இதையும் மீறி படகு சவாரி செஞ்சா நிச்சயமா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னை ரயில்வே டிவிஷன் கீழே கிட்டத்தட்ட 160 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வருது. இந்த எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயுமே சிசிடிவி கேமரா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒரு சில முக்கியமான ஸ்டேஷன்ஸ்ல சிசிடிவி கேமரானது இருக்கு. ஆனா இன்னும் நிறைய ஸ்டேஷன்ஸ்ல சிசிடிவி கேமராஸே இல்ல. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்துக்குள்ள சென்னை டிவிஷன்ல இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயுமே சிசிடிவி கேமராவா பொருத்திடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரியே நடந்தது அப்படின்னா நிச்சயமா அது உமன் சேஃப்டிக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும். சென்னை நகர்ல ஓடுற லோக்கல் சபர்பன் ட்ரெயின்ஸ் உடைய டைமிங்ஸை மாத்தி இருக்காங்க. இந்த ரிவைஸ்டு டைம் டேபிள சென்னை நகர்ல இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயுமே நீங்க ஜனவரி 2ஆம் தேதி முதல் பார்க்கலாம். காலையில வேலைக்கு போறவங்க இந்த ரிவைஸ்டு டைம் டேபிள பார்த்து வச்சுக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பழைய டைமிங்கை நம்பி போய் நின்று ட்ரெயினுக்காக
ஸ்கிப் பண்ண வேண்டாம். சின்னத்திரையில ரொம்பவே பாப்புலரா இருந்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் விஜய் சித்ரா. இவங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போனாங்க. அவங்க நேச்சுரலா இறக்கல. அவங்க ஹேங் பண்ணிட்டு இறந்து போனாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் இன்னைக்கு திருவான்மியூர்ல இருக்கிற அவங்க ரெசிடென்ஸ்ல ஹேங் பண்ணி இறந்திருக்காரு. இது சினிமா வட்டாரங்கள்ல ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மாரத்தான் மலர் கண்காட்சி அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. அது நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல அவ்வளவுதான். இதே மாதிரி சேனல்ல இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.